எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. நீங்கள் உள்ளே போன உடனே அங்கே ஒரு கவுண்டர் இருக்கு. ஒவ்வொரு பேங்க்லேயும் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் போகலாம், எந்த பேங்க் வேணாலும் போகலாம். மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு நான் உதவணுமா அப்படின்ட்டு. அது நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கனாக்கா எனக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் அப் த ஃபார்ம். ஸோ அதில் ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம்ஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன உங்கள் பேர் கேட்டிருப்பாங்க, உங்களோட வேலை என்ன செய்றீங்க கேட்டிருப்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, பர்மனெண்ட் அட்ரஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சிக்னேச்சர் கேட்பாங்க. அப்புறம் நேம், அட்ரஸ், அக்கௌண்ட் நம்பர், சிக்னேச்சர் இதெல்லாமே யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, ஸோ அதுவும் தேவைப்படுது. அப்புறமா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த பேங்க்காரங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதேட்டும் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சிக்னேச்சர் அந்த அப்ளிகேஷனில் போட்டிருக்கணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போட்டிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது ஃபில்லிங் ஆஃப் த ஃபார்ம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் தனியாக போய் ஓப்பன் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஒன்று அவங்க பேர், அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் பாஸ்போர்ட்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பர்சனல் இன்ட்ரடக்ஷன்ஸ்க்கு வந்து தேவை கிடையாது, அதில் எதுவும் சொல்ல தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷனோட ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர். ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சருக்கு உங்கள் கையெழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்கள் சிக்னேச்சர் மாறவே கூடாது. மாறிச்சுனாக்கா எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் வந்து ஒரு பிளாங்கான ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஃபார்மில், அதில் போட்டு கொடுக்கணும். அதுதான் கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி வைப்பாங்க அந்த பேங்க்கு. நீங்கள் ஒவ்வொரு டைமும் யாருக்காவது செக் போட்டு கொடுத்தாலோ இல்லை நீங்களே வித்ட்ராவல் பண்ணாலோ சலானில் அந்த சைன் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு தனியாக ஃபோட்டோகிராஃப் எடுத்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரோட பாஸ்புக்கில் வச்சுருப்பாங்க. அப்புறமா மேலே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து